அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வை முழுமையாக நேசிப்பவர்கள், அல்லாஹ்வையே நம்பி இருப்பவர்கள், நம்பிக்கையை முழுமையாக அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்கள், முழுமையாக நம்புபவர்கள், கலப்படம் இல்லாமல் நம்புபவர்கள், இந்த கலிமாவை முழுமையாக ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ் ஒருவர் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்வார்கள். ஒரு வகையினர் இவர்கள் அல்லாஹ் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்படுபவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்பவர்கள், அல்லாஹ்வுக்கே அடிபணிபவர்கள், அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருப்பவர்கள் ஒரு வகையினர். இரண்டாம் வகையினர் இவர்கள் முழுமையாக அல்லாஹ்வை மறுப்பவர்கள், நாவாலும் மறுப்பார்கள், உள்ளத்தாலும் மறுப்பார்கள், அதே போல செயல்முறை நடைமுறை ரீதியாக மறுப்பார்கள். இவர்கள் காபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவர்கள் முழுக்க முழுக்க காபிர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்றார். அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்காவிட்டாலும் சொன்னே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ்வை நம்ப மாட்டார்கள் என்பதை இரண்டாம் வகையினர். மூன்றாம் ஒரு வகையினர் டேஞ்சர், மிக மிக டேஞ்சர். இந்த மூன்றாம் வகையினர் இருக்கிறார்களே, அல்லாஹ்வை நாவால் ஏற்றுக்கொண்டவர்கள், வெறுமனே நாவால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் உள்ளத்தால் அவர்கள் பக்க காண்கிறார்கள். வெறுமனே நாவால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், உள்ளம் அதற்கு சாட்சி கூறவில்லை. அவர்களுடைய நடைமுறை ஓரளவுக்கு இருந்தாலும் கூட உள்ளத்தால் அவர்கள் மறுப்பவர்கள். அவர்கள் தான் மிகவும் மிகவும் பயங்கரமானவர்கள் என்று அவர் சொல்றார். அவருடைய வார்த்தைகள் கெட்ட வார்த்தை, அவருடைய எண்ணங்கள் கெட்ட எண்ணம். அவர்கள் அல்லாஹ்வை மோசடி செய்தவர்கள், அல்லாஹ்வை வஞ்சிக்கிறவர்கள், மோசடிக்கிறார்கள். அவர்கள் பாவிகள், அவர்கள் பொய்யர்கள், அவர்கள் முழுமையான நரகவாசிகள். நரகம் அவர்கள் மூலமாக தான் எரிக்கப்படும் என்பதை மற்ற வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் அவர்கள் தான் நயவஞ்சகர்கள் என்பதை இந்த மூன்று வகையினர்களை அல்லாஹ் சொல்கிறார். இரண்டாம் விஷயம் ஒண்ணு, அதாவது குர்ஆனை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி. இரண்டாவதாக இந்த மனிதர்களில் மூன்று வகையினர் என்பதை சொல்றார். மூன்றாவதாக அல்லாஹ் மனிதர்கள் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த வரலாறு தான் சொல்லிவிட்டு அவருடைய மனைவியை அல்லாஹ் படைத்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். மனிதன் பாவி, எல்லா மனிதர்களும் பாவிகள் தான். ஆனால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை படைத்த பிறகு அந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது மருத்துவர்களிடம் பேசியது. அதே போல மருத்துவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் இந்த இல்மின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தான். அந்த அடிப்படையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தினார் என்பதை அல்லாஹ் அந்த சம்பவத்திலே சொல்கிறார். இல்முக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களை செய்கிறோம், அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்வோம் என்றால் இந்த கல்வி, அல்லாஹ்வை பற்றி அறிவது, ரசூலை பற்றி அறிவது, குர்ஆனை பற்றி அறிந்து கொள்வது, இந்த மார்க்கத்தை பற்றி புரிந்து கொள்வது, இது மிக கட்டாய கடமை. இந்த மார்க்க கல்வி என்பது கட்டாய கடமை என்பதை உணர்த்துகிறது இந்த சம்பவம். அதே போல இந்த சம்பவத்திலே நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் அழைக்கிறான், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயார், இதோ உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது, இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த மூன்றாம் விஷயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவருடைய அந்த சரித்திரத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நான்காவதாக ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் பல்வேறு நியமத்துகளை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நியமத்துகள் பல்வேறு நியமத்துகள், அந்த நியமத்துகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த நியமத்துகளை எல்லாம் முழுமையாக பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் என்னென்னலாம் கேட்க வேண்டுமோ அதையும் கேட்டார்கள். ஆனால் அந்த நியமத்துகளுக்கு அவர்கள் நன்றி பெற்ற சமுதாயமாக இருந்தார். அந்த நியமத்துகளுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தவில்லை, ஆனால் நன்றி மறந்த சமுதாயமாக இருந்தார். அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டன, அவர்களுக்கு அதிகமாக தூதர்கள் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டார்கள். அந்த பனீசா என்ற சமுதாயம் இன்னும் ஏராளமான பொக்கிஷங்கள் வானத்திலிருந்தே உணவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் எங்கே உழைக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு வானத்திலிருந்து மண்ணு
சம்பவத்தை சொல்லி அவர்களுக்கு பல்வேறு சோதனைகள் உலகத்திலே சோதிக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், இழப்பட்டார்கள், அவர்கள் சமைக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் அவர்களை ஒரு நீண்ட ஒரு 2, 3, 4, 5 அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஆக இது 4வது விஷயம். 5வது அல்லாஹ்வுடைய நியமத்துகள். அல்லாஹ்வுடைய நியமத்துகளிலே ஒரு முக்கியமான நியமத்து தான் இந்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய நியமத்திலே ஒரு முக்கியமான அருட்கொடை. இந்த மார்க்கம் இல்லை என்றால் நாம் ஒன்று செய்திருக்க மாட்டோம். இந்த மார்க்கம் இல்லை என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு தொழ மாட்டோம். இந்த மார்க்கம் வந்திருக்கவில்லை, இந்த மார்க்கம் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை என்றால் நாம் எங்கெல்லாம் இருந்திருப்போம். நாம் படைப்புகளை வணங்கி கொண்டிருந்திருப்போம். அசுத்தம் சுத்தம் என்ற தெரியாதவர்களாக இருந்திருப்போம், அசுத்தமானவர்களாக இருந்திருப்போம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றி அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றானே, இந்த மார்க்கத்தை, இந்த நியமத்தை நடைமுறைப்படுத்தியவர்கள், இந்த நியமத்துக்கு முழுமையாக நன்றி செலுத்தியவர்களில் ஒரு தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சுருக்கமான முறையிலே மேலோட்டமான சில அடிப்படை விஷயங்களை சொல்கிறார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்திலே முழுமையாக உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் சரணடைந்தார்கள். பல்வேறு சோதனைகள், பல்வேறு கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். இதன் அடிப்படையிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை மறக்க முடியாத, மறைக்க முடியாத அந்த வழிமுறை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 2வது சூரா பக்ராவிலே 130வது வசனத்தில் சொல்லும் பொழுது وَمَن يَرْغَبُ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِهَ نَفْسَهُ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை புறக்கணிப்பவர்கள் தன்னைத்தானே மூடனாக ஆக்கிக் கொண்டாரோ அவரை தவிர யாருமே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய வழிமுறை தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை புறக்கணிப்பவர் அவர் மூடர், அறிவில்லாதவர் என்பதை அல்லாஹ் சொல்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி யாரும் தெரிய மாட்டாங்க, எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், وَمَن يَرْغَبُ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِهَ نَفْسَهُ وَلَقَدِ اصْطَفَيْنَاهُ فِي الدُّنْيا. நாம் அவருக்கு இந்த உலகத்திலே, அவர் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், சொந்தமாக ஆக்கிக் கொண்டோம், அவரை முழுமையாக தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ. மறுமையிலும் அவர்கள் நல்வாழ்வில் இருப்பார்கள். இம்மையிலும் புகழ்ச்சி, மறுமையிலும் புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சிக்கு ஏன் அவர்கள் காரணமாக ஆக்கப்பட்டார்? ஏன் அல்லாஹ் அவர்கள் புகழ்கிறார்? ஏன் அல்லாஹ் அவர்களை பாராட்டுகிறார்? அல்லாஹ் திருக்குறள் வசனத்தில் 131வது வசனத்தில் சொல்றான். என்ன சொல்றான்? இது காலஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அவர்கள் தன்னுடைய ஞாபகப்படுத்துகள் நினைவு கூறுகிற அந்த நேரத்தை அவருடைய ரப்பு இடத்திலே சொன்னான், இப்ராஹிமே, எனக்கு நீ கட்டுப்படு, எனக்கு முழுமையாக கட்டுப்படு, என்னை நீ எனக்கு முன்னால் உன்னை அர்ப்பணித்து விடு, எனக்காக நீ உன்னை அர்ப்பணித்து விடு என்று அவர்கள் சொன்னார்கள். ரப்புல் ஆலமீனுக்காக நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன், தன்னை நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டேன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்படுவேன். ஆக இந்த கட்டுப்படுதல் என்பதுதான் மார்க்கம். இந்த மார்க்கத்தை அவர்கள் கட்டுப்பட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் இந்த மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்தினார்கள். இந்த மார்க்கத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த மார்க்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த மார்க்கத்தில் தான் மரணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடம் துஆவும் செய்தார்கள். இதை துஆ செய்கிறார். பல்வேறு துஆக்கள். இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்னென்னலாம் துஆ செய்தார்களோ எல்லா துஆக்களும் ஏற்கப்பட்டன. ஏன் அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல வேண்டும்? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆக்கள் எல்லாம் சொல்ல வேண்டும்? மனிதன் இதில் என்ன படிப்பினை இருக்கிறது? நீங்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, நாமெல்லாம் அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எல்லா நேரங்களிலும், துன்பமான நேரங்களிலும், இன்பமான நேரங்களிலும், சோதனையான நேரங்களிலும், கஷ்டமான நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் படைத்த இறைவன் ரப்புக்கு கட்டுப்பட்டு நாம் அவன் அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் பொழுது அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு பணி செய்தார்கள், இறை ஆலயத்திற்கு பணிகள் செய்தார்கள், அவருடைய மகனாரும் அவரும் சேர்ந்து அந்த இறை ஆலயத்தை முழுமையாக சுத்தப்படுத்தினார்கள். பிறகு என்ன சொல்கிறார்கள்? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். என்னுடைய ரப்பே, இந்த பணியை ஏற்றுக்கொள், நீ ஏற்றுக்கொண்டால் தான் கூலி கொடுப்பாய், நீ என்னை ஏற்றுக்கொள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே வெளியேற்றக்கூடியவர்களே,
தலைமுறை வருங்கால தலைமுறையும் அவர்களையும் உன்னை கட்டுப்படச் செய், உன்னையும் மனதில் செய். அவர்கள் பக்கா முஸ்லிமா, அவர்களை முஸ்லிமாக்கு. அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாம் அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்திருக்கின்றான். நாம் இந்த மார்க்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ் கட்டுப்பட்டார்களோ அதே போல் நாமும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றானே. கடந்த வருடம் இருந்தவர்கள் எப்போ இந்த வருடம் இல்லாத எத்தனை பேர் இல்லை. ஆனால் அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேரத்தை சுருக்கி இருக்கிறார், இரவை நீளமாக ஆக்கியிருக்கிறார். இது மிகப்பெரிய நேமத். இரவெல்லாம் வணங்கக்கூடியவர்களாக நாம் இரவெல்லாம் எவ்வளவு பெரிய இரவு இருக்கிறது. இந்த இரவிலும் நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இரவிலே அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹர் நேரத்திலும் அல்லாஹ் சொல்கிறான் 51வது அத்தியாயத்திலே வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரங்களிலே அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவமன்னிப்பு கோருவார்கள். அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேமத்துகளிலே அற்புதங்களிலே முக்கியமான அன்புதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹ் கட்டுப்படுவதில் கழிப்போம். வரக்கூடிய கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தை முறைப்படி கண்ணியப்படுத்துவோம், நன்மைகளில் முந்திக் கொள்வோம், நாம் சிறந்தவர்களாக மாறுவோம், அல்லாஹ்வை வணங்குவோம், அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்விடம் மன்றாடுவோம், அல்லாஹ்வுக்காகவே இந்த நன்மைகளை எல்லாம் செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எப்படி இன்றைக்கு எல்லாம் ஆர்வமாக, துடிப்பாக, ஆசையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டுமென்றதாக ஒன்று கூடியிருக்கிறோமோ இதே போல் கடைசி நாள் வரை ரமதானுடைய என்ற இறுதி மூச்சு வரையும் நாம் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்படுவதாக ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழு ரமதான் மாதத்தை அதனுடைய முழுமையாக கண்ணியப்படுத்தி நாம் எல்லாம் அதிகம் மன்றாடுவர்களாகவும் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்களாகவும் தொழுகைகளோட, சிக்ருகளோட, இஸ்திக்ஃபாரோட எல்லா விதமான நன்மைகளில் முந்திக் கொள்வதாக ஆக்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ